ஓம் சாய்ராம். சகலம் சாய்பாபா நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். வாரம் ஒரு தகவலுங்கிற பேரில் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது பாபாவோடைய சட்காவை பற்றி. அக்கா, பாபாவுக்கு கையில் ஒன்று வச்சுருக்கார்ல, அது என்ன தடியா, என்ன திரிசூலமா, சட்கானா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு இந்த வீடியோ சூப்பராக இருக்கும். லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு உங்கள் மிராக்கிள் செய்யும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். நீங்கள் இது வரைக்கும் அறியாத சில பல தகவல்களோடு இந்த வீடியோ வந்து அற்புதமாக இருக்கும் அண்டு அருமையாகவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னங்கிறத பார்க்கலாமா? வணக்கம், இது சகலமும் சாய்பாபா. ஓகே, இப்போ நீங்கள் வந்து வீடியோவில் பார்த்துட்ருக்கிற பாபாவுடைய கையில், ஒரு கையில் பார்த்தீங்கன்னா சட்கா இருக்குது, இன்னொரு கையில் திருவோடு இருக்குது. ஓகேங்களா? இடது கையில் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் சட்கா. இதை வந்து நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்கிறது என்னென்னா, பாபா கையில் ஒன்று வச்சுருப்பார்லக்கா, அது என்ன தடியா, இல்லை வந்து திரிசூலமா, குச்சியா, அது என்ன இரும்பால் ஆனதா, என்னது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அண்ட் நானும் நிறையா இடத்துல இந்த வார்த்தைகளை உபயோகிச்சிருக்கேன். அப்போ அது என்னதுக்கா, அது எதுக்காக பாபா அதை கையில் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி கேள்விகள் வந்ததுனால எனக்கு தெரிஞ்சதை மட்டும் நான் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு அவதாரம் இருக்கும். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு அவதாரம் எடுக்கும்போது அவங்களுக்குன்னு ஒரு அடையாளமாக ஒரு ஆயுதமாக அவங்க கையில் இருக்கும் இல்லைங்களா? இப்போ பாபா வந்து சிவனுடைய அவதாரம் தான். ஆனால் சிவனாக ஒரு ரூபம் எடுக்கும்போது அவருடைய கையில் ஒரு விஷயத்தை ஏந்திக்கிட்டு இருப்பார். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா உடுக்கை. அப்போ அந்த உடுக்கை தான் சிவனுடைய அடையாளம். அதே போல் முருகருடைய அடையாளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேல். அதே மாதிரி அம்மனுடைய அடையாளம் பார்த்திங்கன்னா திரிசூலம். அப்போ பைரவருடைய அடையாளம் நாய். அதுபோல் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடவுளுடைய அவதாரத்துக்கும் கூட பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விலங்குகளோ இல்லை இந்த மாதிரி பொருள் வந்து இருக்கும், ஆயுதம் வந்து கையில் இருக்கும். விநாயகருக்கு எலி, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம விதவிதமான அவதாரங்களோடு நம்ம பார்த்துருப்போம், குறிப்பிட்டு நம்ம பார்த்துருப்போம். அதுபோல் அதாவது ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒவ்வொன்றுங்கிற போல் இந்த அவதாரத்துக்கு பாபாவோடைய அடையாளமாக கையில் இருக்கிற அந்த ஆயுதம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சட்கா தான். இதுக்கு பேர் வந்து சட்கா தான். இதை நம்ம சட்கான்னு தான் சொல்லணுமே தவிர இது தடி கிடையாது, மரத்தாலான தடியும் கிடையாது, திரிசூலமும் கிடையாது. நிறைய இடத்துல நான் பார்த்துருக்கேன் இது திரிசூலன்னு சொல்கிறாங்க, அது திரிசூலம் கிடையாது. இது வந்து இரும்பாலானது, ரெண்டு பக்கம் இருக்கும். இந்த இடுக்கி மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அப்பளம் வறுக்கிற இடுக்கி இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த இடுக்கி மாதிரியே ரெண்டு பக்கம் இரும்பில் இருக்கும், ஒரு ஜாயிண்ட் இருக்கும், அது மேலே ஒரு ரிங்கு மாதிரி இருக்கும். இது எதுக்காக பாபா கையில் வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னா, கிட்டத்தட்ட இது வந்து ஒரு மந்திர கோளுன்னு நீங்கள் நினச்சிக்கலாம். சரிங்களா? அது ஐம்புலன்களையும் அடக்கிற ஒரு சக்தி தான் அந்த சட்கால இருக்குது. ஆனால் அந்த சட்கா நாம் இயக்குனா இயங்காது, பாபா இயக்குனா மட்டும்தான் இயங்கும். அதுதான் பாபாவுடைய சக்தி. அப்போ எதுக்காக இந்த சட்காவை அவர் உபயோகித்தார், எதுக்காக கையில் வச்சுருக்காரு அப்படின்னா, இந்த சட்காவை ஓங்கி தரையில் அடித்தா ஐம்புலன்களையும் அடக்கிற சக்தி அவர் கையில் இருக்குது. அவர் நினச்சா அதை தரையில் அடித்தா ஒரு தங்கம், வைரம், வைடூரியன்னு எதை வேணாலும் வர வைக்கலாம். தண்ணி இல்லாத இடத்துல அடித்தா தண்ணி வரும், நெருப்பு வேணுங்கிற இடத்துல அடித்தா நெருப்பு வரும். இது போல் அவர் பல இடங்களில், நீங்கள் சச்சரத்தில் கூட நம்ம படித்து பார்த்துருப்போம், ரொம்ப வந்து புயலும் மழையும் இடியுமாக இருக்கும்போது, கிராமத்தில் இருக்கும்போது, துவாரகாமாய் நோக்கி வரும்போது எல்லோரும் பயந்து வரும்போது தரையில் ஓங்கி சட்காவை அடித்தோடனே அந்த இதெல்லாம் நின்றும், அந்த இயற்கை சீற்றம் வந்து அப்படியே நின்றும். அந்த சட்காவை வச்சு தான் அவர் அடித்து மக்களை வந்து பாதுகாத்திருப்பார். அதே போல் துணியில் வந்து நெருப்பு வர வைக்க அவர் வந்து உபயோகித்தது சட்கா தான். சட்காவை வச்சு தான் நெருப்பு வர வைப்பார். அதே போல் நெருப்பு ஜுவாலம் வந்து ரொம்ப ஓங்கி வந்து பெருசாக எரியும் போது அதை கீழிறங்குன்னு சொல்லி சட்காவை தரையில் அடித்தோடனே அந்த நெருப்பு கீழே இறங்கும் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அதுபோல தான் இந்த சட்காவை வந்து பெரும்பாலும் அவர் தனக்காக உபயோகிக்கலை, பிறருக்காக தான் உபயோகிச்சிருக்காரு. ஐம்புலன்களையும் அடக்கும் சக்தி இருக்குது. என்ன கேட்டாலும் அந்த சட்காவை வச்சு அவரால் என்ன வேணாலும் சாதிக்க முடியும், எதை வேணாலும் செய்ய முடியும். ஆனால் அவருக்காக அவர் எதையும் கேட்டுக்கல, வேண்டிக்கலை, எதையும் பண்ணிக்கலை. எல்லாமே மற்றவங்களுக்காக தான் அவர் பண்ணியிருக்காரு. இதில் வந்து ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, சட்காவை எப்படி அவர் உபயோகிக்கிறாரு அப்படின்னா, இந்த நெருப்பு ஜுவாலை வரும்போது சில சமயம் தரையில் தட்டுவாராம்.
அதே போல் தண்ணி வராத இடத்துலையோ ஏதாவது வேணும் அப்படின்னா இந்த செவுத்தில் அடிப்பாராம். சில சமயம் கையில் வந்து அதை எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து கையை இப்படி குலுக்குவாராம். அந்த கையை வச்சு இப்படி கையை வந்து ஆட்டுவாராம். சட்காவை வந்து இப்படி மெல்ல இல்லை இடது பக்கமும் வலது பக்கமும் இப்படி ஆட்டுவாராம். இந்த மாதிரி அவருக்குன்னு சில வழிமுறைகள் இருக்குது. அந்தந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி, அந்தந்த பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி இந்த சட்காவை வந்து வேறு வேறு விதமாக அவர் யூஸ் பண்ணுவாராம். ஒரே மாதிரி யூஸ் பண்ண மாட்டார். ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு மாதிரி யூஸ் பண்ணுவார். ஆனால் அதை வச்சு பல பிரச்சனைகளை தீர்த்திருக்காரு, பல இயற்கை சீற்றங்களை அடக்கியிருக்காரு, பல பேர்த்த ஆபத்துலேருந்து காப்பாற்றிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. யாருக்காவது ஏதாவது ஆபத்து வருது அப்படின்னாலும் அப்போ வேகமாக அந்த சட்காவை தான் கையில் வச்சுக்குவாராம். அந்த சட்காவை எடுத்து சில சமயம் கண்ணை மூடிக்கிட்டாரு அப்படின்னா எங்கோ நடக்கிற சில விஷயங்களை வந்து அந்த சட்காவை இருக்க பிடிக்கும்போது அந்த சிச்சுவேஷன் வந்து இவருடைய கண்ட்ரோலுக்கு இவர் கொண்டு வர்றாரு அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுது. அதுபோல் பல நேரங்களில் இந்த சட்காவை வந்து அவர் மற்றவங்களுடைய கர்மாவை அழிக்கிறதுக்காகவும், மற்றவங்களோட பிரச்சனையை தீர்க்கிறதுக்காகவும், மற்றவங்களை ஆபத்தில் அவருடைய பக்தர்களை ஆபத்திலிருந்து வெளியே கொண்டு வர்றதுக்காகவும் காப்பாற்றுறதுக்காகவும் தான் இந்த சட்காவை அவர் வந்து உபயோகிச்சிருக்கார் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சட்காவை நீங்கள் இப்போயும் பார்த்தீங்கன்னா மியூசியமில் போனால் நீங்கள் பார்க்கலாம். அண்டு இப்போ பாதுகா கூட கொண்டு வந்தாங்களா அப்படின்னு எனக்கு தெரியலை. ஆனால் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஷிரடி போனீங்க அப்படின்னா கவனித்து பாருங்கள், அவர் உபயோகித்த பொருட்கள் எல்லாமே மியூசியமில் இருக்குது. மகான்கள் எப்போதுமே கையில் இந்த மாதிரி தடியோ இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒரு பொருளை வந்து தனக்கு அடையாளமாக கையில் வச்சுருப்பார். இப்போ பெரியவா வந்து கையில் தடியை நீங்கள் பார்க்கலாம் இல்லைங்களா? அது மாதிரி ஒவ்வொரு அவதாரத்துடைய கையிலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஏதாவது இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் பார்க்கலாம். ஒரு வித்தியாசமான பொருளை வந்து அவர் என்றைக்குமே அவங்க கையில் ஏந்திக்கிட்டு இருப்பாங்க. அது வந்து பொருள் கிடையாது, அது அவங்களுடைய மந்திரக்கோள். அப்போ இந்த மாதிரி ஒரு மந்திரக்கோள் வந்து நம்ம மனுஷங்க கையில் கிடச்சா என்ன ஆகும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இதை வந்து நீ இப்படி உபயோகித்தா என்ன வேணாலும் உனக்கு கிடைக்கும்னு சொல்கிற மாதிரி இருந்தால் நாம் அதை பெரும்பாலும் நமக்காக பயன்படுத்துவோமா இல்லை அடுத்தவங்களுக்காக பயன்படுத்துவோமா? நிச்சயமாக இல்லை, நமக்காக தான் பயன்படுத்துவோம். காசு வேணும், பணம் வேணும், அது வேணும், இது வேணும் நம்ம கேட்போம் இல்லைங்களா? ஆனால் அதுவே மகான்களுடைய கையில் இது கிடச்சிது அப்படின்னா அதை அவர்கள் அவங்க கையில் இருந்தாலும் அவங்களுக்காக அதை யூஸ் பண்ணாமல் மற்றவங்களுக்காக யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள். அதுதான் மகான்களுக்கும் நம்மளுக்கும் இல்லை வித்தியாசம். அதனால தான் அவங்க மகானாக இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு எந்த ஆசாபாசமும் இல்லை, எந்த ஒரு விஷயத்துலேயும் எந்த ஒரு ஈடுபாடும் கிடையாது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த ஃபோட்டோவில் பாருங்கள், இடது கையில் மந்திரக்கோலை வச்சுக்கிட்டு வலது கையில் திருவோடை எடுத்துகிட்டு போகிற ஒரு மனசு வந்து எந்த மனிதனுக்காவது வருமா? மகான்களுக்கு மட்டுமே வரும். எது கேட்டாலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிற, என்ன வேணாலும் செய்யலாம், என்ன வேணாலும் சாதிக்கலாம் இதை வச்சு அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஆயுதத்தையும் ஒரு மந்திர கோல் மாதிரியான ஒரு பொருளை இடது கையில் வச்சுக்கிட்டு வலது கோயிலில் திருவோடை எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. இது மகானால் மட்டும்தான் முடியும். அவங்களுக்கு மட்டும்தான் இந்த பக்குவம் இருக்கும். அந்த பக்குவம் உள்ளவங்க கையில் தான் என்றைக்குமே சக்தியும் இருக்கும். எப்பேற்பட்ட சக்தியெல்லாம் கைவில் வச்சுக்கிட்டு உடம்பு ஃபுல்லாக ஒரு பவரை வச்சுக்கிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கிறதெல்லாம் பாபானால் மட்டும்தான் முடியும் இல்லைங்களா? நான் சொல்கிறது சரிதானே? எப்படி இருந்துச்சு இந்த வீடியோன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சட்கானா என்னென்னு நிச்சயமாக தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம்.